இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருமே வீட்டுல சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம Vivo V20 உட SE, அதாவது Vivo V20 ஸ்பெஷல் எடிஷன் மொபைல் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். மொபைல் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் போது, அது மட்டும் இல்லாம மொபைல் பாக்ஸும் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குது. இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்னலாம் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Vivo V20 SE இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அப்புறம் இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வந்து ரிவ்யூ பண்ணலாம். நம்ம ஓகே, இப்போ நம்ம Vivo V20 SE உட குவிக் அன்பாக்சிங் ஒன்று பார்த்துருவோம். மொபைல் பாக்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வேறு லெவலில் க்ளோ ஆகுது. வி ஷேப்பில் Vivo V20 SE அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மொபைல் தான் க்ளோ ஆகும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாக்ஸே அப்படியே எல்லா பக்கமும் க்ளோ ஆகுது. Vivo மேட் இன் இந்தியா, கீழே பார்த்தீங்கன்னா Vivo V20 SE அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து தந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போய் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மொபைலோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் தந்திருக்காங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Vivo V20 SE அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேமரா டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு தந்திருக்காங்க. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா டிசைன். இந்த மொபைல் லான்ச் ஆனதே பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேமராக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப குவாலிட்டியாக தான் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவிக் கேட் ஸ்டார்ட் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் தந்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பாக்ஸ்குள்ளார வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் தந்திருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டாக தான் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலை வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. மொபைல் வந்து இப்போ பூட்டை பார்க்கணும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளார வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இதுக்குள்ளாரே தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் சி சார்ஜரும் பார்த்தீங்கன்னா இதிலே தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தரதான் ஹெட்ஃபோனும் இதிலே தந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Vivo V20 உட SE மொபைலை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மொபைலோட டிசைன்லேருந்து போயிடலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. Vivo அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஷேடான டிசைனில் இருக்குது. அது மேலே லைட் பட்டா பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் மின்னுது. பலன்னு மொபைல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் கைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டனும், அது மட்டும் இல்லாமல் பவர் ஆன் பட்டனும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் தந்திருக்காங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் தந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சார் பார்த்தீங்கன்னா முன்னாடி தந்திருக்கனால பார்த்தீங்கன்னா பின்னாடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிளெயினாக தந்திருக்காங்க. ரொம்ப லுக்காக இருக்குது மொபைலு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைலோட டாப் வியூ பார்த்துடலாம். டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மைக் தந்திருக்காங்க மேலே. அடுத்தது மொபைலோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்செட் போர்ட் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் USB போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா கீழே தான் தந்திருக்காங்க. இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. அடுத்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சார் தந்திருக்காங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆனிமேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்டிங் வைக்க போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட்டுக்கு லோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆனிமேஷனை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இதிலே தந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சூஸ் பண்ணிக்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதோட கேமராக்காக தான் மொபைல் வந்து திரும்பி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 MP, 8 MP, 2 MP இந்த கேமரா செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா வருது. 48 MP கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் வந்து கிளியரான வீடியோ ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எஃபெக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய சூப்பரான ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க Vivo மொபைலில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக சொல்லணும் போனால் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுரா லைட்டுன்னு ஒன்று தந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் நைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் நைட் மோட் தந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் நைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து மொபைலோட செட்டிங்ஸ் என்னென்னலாம் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பூட்டப் ஆயிடுச்சு. மொபைல் பூட்டப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் செட்டிங்ஸ் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் தந்திருக்காங்க. 8 GB RAM தந்திருக்காங்க, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 ஒக்டா கோர் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபன் டச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 11 தந்திருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10ல் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. போக போக 11 அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது இதோட கேமராவில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் கேமராவோட ரெசல்யூஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் பார்த்துடலாம். ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் இதில் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா 1080 பிக்சல் வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 720p 2 ரெசல்யூஷனில் தான் நீங்கள் வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் தந்திருக்காங்க, புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மோர்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேனோ மோட், லைவ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் லேப்ஸு, ப்ரோ மோடு, அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ஸ்டிக்கரு, டாக்குமெண்ட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ரோ மோடில் நீங்களே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் கேமராவோட செட்டிங்ஸ் பார்த்துடலாம். பேக் கேமரா வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெசல்யூஷனில் நீங்கள் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1080 பிக்சல் 720 பிக்சலும் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரேம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 பிக்சலில் வச்சு நீங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸ். இப்போ நம்ம அடுத்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4000 mAh உள்ள பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய பேட்டரி தந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171 கிராம் தான் தந்திருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான மொபைல். அது மட்டும் இல்லாமல் இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.83 mm தான் பாத்தீங்கன்னா இதோட மொபைலோட திக்னஸே இருக்குது. அது மட்டும் இல்லாம மொபைல் ஹேண்டில் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கா ஸ்லிம்மா இருக்குது மொபைல். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16.37 சென்டிமீட்டர் உள்ள பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளேலே பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சாரும் பாத்தீங்கன்னா அதிலே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்டா அன்லாக் ஆயிடுது. இது அது மட்டும் இல்லாம ஃபேஸ் லாக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 4100 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க விவோல. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். ரேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ்ல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. நம்மள்ட்ட இருக்க மொபைலோட கலர் பாத்தீங்கன்னா கிராவிட்டி பிளாக்ங்கிற இந்த கலர் தான். இந்த மொபைலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. கலரும் டிசைனும் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குது. விவோவை பொறுத்த வரைக்கும் டிசைனை பத்தி சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 தந்திருக்காங்க. அடுத்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல தான் பாத்தீங்கன்னா மொபைல் ரன் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம 8GB ரேம் தந்திருக்கனால நீங்க கேமிங்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட், அமேசான் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.